சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸுக்காக காத்து கொண்டிருக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸின் முக்கிய கவனத்திற்கு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வெளியானவுடன் உங்களுடைய மதிப்பெண் நீங்கள் நேரடியாக பள்ளிக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். அல்லது நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய மதிப்பெண்ணை அல்லது மார்க் லிஸ்ட்டை நீங்கள் ரொம்ப அழகாக பார்ப்பதற்காக சிபிஎஸ்இ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிலாக்கர் அப்படின்ற ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிலாக்கர் என்ற ஒரு சேவையை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டு வீட்டிலேயே ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் அப்படி என்பதை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜில் பாருங்கள், https cbse services digilocker.government.in சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று இருக்குது பாருங்கள், நீல கலரில். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த லிங்க்கை நம்மளுடைய செல்ஃபோனில் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த லிங்க் யார் சார் அனுப்புவான்னா உங்களுடைய ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய ஸ்கூல்லேருந்து அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் போய் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டிஜிலாக்கர் அப்படின்னு தலைப்பு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும், ஸ்கூல் கோடு இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், 6 டிஜிட் அக்சஸ் கோட் இருக்கும். ஸ்கூல் கோடு என்பது உங்கள் பள்ளிக்குன்னு ஒரு கோடு இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் குரூப்பில் அந்த கோடு அனுப்புவாங்க டீச்சர்ஸ். அதை பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ரோல் நம்பர், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஆல் டிக்கெட்டில் இருக்கும் ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பர் இங்கே டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 6 டிஜிட் அக்சஸ் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு 6 இலக்க எண்கள் இருக்கும். இந்த 6 இலக்க எண்களை உங்களுடைய பள்ளி டீச்சர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு அனுப்புவாங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 3 டீச்சரும் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 3 டீச்சரும் ஒவ்வொரு பள்ளியிலையும் நியமிச்சிருப்பாங்க. அந்த டீச்சர்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி எங்களுடைய ரோல் நம்பர் மறந்து போச்சுனாலும் ரோல் நம்பர் வாங்கிக்கங்க, ஸ்கூலோடைய நம்பர் கேட்டுங்க. அது இல்லாமல் 6 டிஜிட்னு சொல்லிட்டு ஒரு 6 இலக்க உங்களுக்காக ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தனியாக கொடுப்பாங்க. இதை மூணுத்தையும் டைப் அடித்த உடனே கீழே க்ரீன் கலரில் நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். அதில் உங்களுடைய பேர் பக்காவாக வந்துடும். அது இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்கும். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை டைப் அடிச்சுட்டு டேட் ஆஃப் பர்த் டைப் அடிக்க சொல்லும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேதி ஃபஸ்ட்டு, அப்புறம் மாதம், அப்புறம் வருஷத்தை நீங்கள் டைப் அடிக்கணும். இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வரும் உங்களுக்கு. அந்த தேதி நீங்கள் டைப் அடித்து முடித்த உடனே சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே அடுத்த 3வது பேஜ், மொத்தம் 3 வேலை தான் இருக்குது நம்மளுக்கு. மொத்தம் 3 ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து நீங்கள் ரோல் நம்பர் அடிக்கிறது, அது இல்லாமல் உங்களுடைய ஸ்கூல் கோடு 6 டிஜிட் நம்பர் அடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் உங்களுடைய ஃபோன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த உடனே டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வரும். அதில் ஓடிபி ஒன்று வரும் உங்களுக்கு. அந்த ஓடிபி இதில் டைப் அடித்து சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு பக்காவாக டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த டிஜிலாக்கர் அப்படின்னு வந்துட்ட உடனே இந்த பேஜ் வந்துடுச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ரிசல்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்றைக்கி போயிட்டு நீங்கள் கோ டு டிஜிலாக்கர் அக்கௌண்ட், இந்த கீழே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸை அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எங்கே போய் பார்க்கணுன்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இஷ்யூடு டாக்குமெண்ட் இந்த டாப் கார்னரில் இருக்கும். இந்த டாப் கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெட் கலரில் போட்டிருக்கும் பாருங்கள், இந்த டாப் கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட்டோ அல்லது 12th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட்டோ நீங்கள் க்ளீனாக பார்த்துடலாம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய இந்த 3 ஒர்க் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்க வேண்டிய பேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் கோடு, ரோல் நம்பர், 6 டிஜிட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் டைப் அடிக்கணும். செகண்ட் பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் டைப் அடிக்கணும். 3வது பேஜில் வந்த ஓடிபி நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் அன்றைக்கி நீங்கள் திருப்பி இதே மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா, இதே வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துடலாம். இதை முன்கூட்டியே செய்ய வேண்டாம். என்றைக்கு ரிசல்ட் வருதோ அன்னைக்கு செய்தால் போதும். 3 விஷயங்கள் வாங்கி வச்சிங்க. ஸ்கூலோடைய நம்பர், அதுக்கடுத்தது உங்களுடைய ரோல் நம்பர் உங்கள் ஆல் டிக்கெட்டில் இருக்கும், இல்லைனாலும் திருப்பி கேட்டு வாங்கி வச்சிங்க. அதுக்கப்புறம் 6 டிஜிட் நம்பரை மட்டும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி காலையில் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி ஸ்கூலில் வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். அந்த அன்றைக்கி மறுநாள் காலையில் ரிசல்ட் வரப்போனால் நீங்கள் காலையில் உட்காந்து நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி அழகாக உங்களுடைய ரிசல்ட்டை ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். ஆகவே மாணவர்களே, திருப்பியும் நான் இன்னொரு வாட்டி அந்த லிங்க்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி லிங்க் ப்ரெஸ் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டு இதை பாருங்கள். இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ண உடனே
இந்த மாதிரி பேஜ் வரும். டிஜிலாக்கர் 10th 12th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் வித் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் கீழே பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், அதை அழுத்தணும். அதை அழுத்தினோடனே 10th 12th கேட்கும். நீங்கள் 10th 12th சொல்லிட்டு இதை போய்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் கோடு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் கோடு அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் டைப் அடிக்கணும். அதுக்கப்புறம் ரோல் நம்பர் கேட்கும். உங்கள் ஆல் டிக்கெட்டில் இருக்கும், அதை நீங்கள் டைப் அடிச்சிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நம்பர் ஆல் டிக்கெட்டில் இருக்கிற நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா 6 டிஜிட் கோடு, இதுதான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். வாட்ஸ்அப் குரூப்பில் நேம் அனுப்புவாங்க, எந்தெந்த டீச்சர் நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு. அது வாட்ஸ்அப் பண்ணாலும் அவங்க அந்த நம்பரை உங்கள்கிட்ட அனுப்பி விடுவாங்க. அந்த நம்பர் இதில் டைப் அடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 டிஜிட் நம்பரை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு போய்டும். அடுத்த பேஜில் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஃபோன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும். அதை சப்மிட் கொடுத்தோன்னே ஓடிபி வரும். ஓடிபி போட்டுட்டிங்கன்னா டிஜிலாக்கர் ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிசல்ட்டு அந்த கீழே இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் டாப் கார்னரில் போய்ட்டு அந்த லோகோ வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போது இந்த ப்ரொசீஜரை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ரிசல்ட்டை வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.